வணக்கம். சிபிஎஸ்சியும் தேவையில்லா ஆணிகளும். சிபிஎஸ்சி சிலபஸ் கொஞ்சம் கஷ்டமான சிலபஸ். பசங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேர்வுகள் எழுதுறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸ்டேட் போர்டு கூட கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சியோட சிலபஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். அவங்களும் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க பசங்களும். ஒரு பேரண்டா என்னோட பார்வை, என் பொண்ணு இந்த வருஷம் 12th முடிச்சா அப்படிங்கிறத வச்சு நான் பார்த்ததை இங்க சொல்றேன். முதல்ல இந்த செட் 1, செட் 2, செட் 3 அப்படிங்கிற கொஸ்டின் பேப்பர்ஸே ஒரு தேவையில்லாத ஆணின்னு நினைக்கிறேன் நான். சரி, ஓகே, சிபிஎஸ்சி நார்ம்ஸ் படி சீட்டிங் பண்ணலாங்க, இல்ல செக்யூரிட்டி ரீசனுக்காக வந்து நீங்க செட் 1, செட் 2, செட் 3 அப்படி கொஸ்டின் பேப்பர் செட் பண்றீங்க அப்படின்னாலுமே நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன், குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸை நீங்க உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில நீங்க இதை பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட அதே குவாலிட்டி, அதே செக்யூரிட்டி எல்லாமே இருக்கா அப்படிங்கிற கேள்வி இங்க எழுப்பாம இருக்க முடியல. அதுக்கு காரணம், சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அதன் பிறகு ரிசல்ட் வர்ற அந்த நேரம், அந்த 1 வீக் காலம் இல்லை ஏதோ ஒரு டைம் பீரியடு, இந்த வருஷம் நடந்தது எல்லாமே பசங்களை ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா, அவங்களை வந்து எந்த ஆக்டிவிட்டிஸுமே பண்ணாம வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. நாளைக்கு ரிசல்ட்டு, இல்லை 10ஆம் தேதி ரிசல்ட்டு, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி அப்படின்னு மே 13ஆம் தேதி வரைக்கும் அந்த பசங்களை இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. தூங்கலை, ஒழுங்கா சாப்பிடலை. இந்த மாதிரியான என்னதான் எக்ஸாம் எழுதிருந்தாலும் அந்த ஒரு பயம் இருக்கும்ல, ரிசல்ட் வரும்போது நம்ம எப்படி பண்ணியிருப்போம் அப்படிங்கிற அந்த ரிசல்ட் பற்றின ஒரு எண்ணம் இருக்கும். அது இருந்துச்சு. ரிசல்ட்டும் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இல்லை பெரும்பாலான ஸ்டூடெண்ட். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங், ஓஎஸ்எம் மார்க்கிங். ஓகே, இந்த ஓஎஸ்எம் மார்க்கிங் காலேஜ் லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நல்லாவே பண்றாங்க. எப்படி இங்க வந்து பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓரளவுக்கு சிபிஎஸ்சிக்குமே தெரிஞ்சிருச்சு ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, குளறுபடி இருக்கு அப்படிங்கிறது. அதுக்காக பசங்க வந்து அவங்க எழுதின பேப்பரோட ஸ்கேண்டு காப்பிக்காக அப்ளை பண்றதுக்கான ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணாங்க. மே 19 இருந்து 22 வரைக்கும் அதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனா 19ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் அது கூட போராட வேண்டியதா இருந்துச்சு. ஒரு சிபிஎஸ்சி, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம், நீங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஸ்டூடெண்டோட சேர்ந்து பேரண்ட்டுக்கும் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணீங்க. அந்த வகையில ஒரு வழியா ஏதோ அப்ளை பண்ணியாச்சு, ஸ்கேண்டு காப்பீஸும் வாங்கியாச்சு. வாங்கி பார்த்த பிறகு பார்த்தா அதுல நிறைய கேள்விகளுக்கு வந்து 0 தான் இருக்கு. நிறைய வந்து ஆன்சர் கரெக்டா இருக்கு, ஆனாலும் மார்க் இல்லை. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, என்னன்னா உண்மையிலேயே அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ள டீச்சர்ஸ் தான் இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணாங்களா, இல்ல யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த சப்ஜெக்ட் பத்தி தெரியாதவங்க இதை கரெக்ஷன் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பாம இருக்க முடியல. இதுக்கு சிபிஎஸ்சி போட்ட ரூலு, ஒரு சப்ஜெக்ட் ஸ்கேண்டு காப்பி வேணும்னா 700 rupees. அதன் பிறகு ஓவரால் இது பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்க, 100 ரூபாய்க்கு சொன்னாங்க. நாங்களும் 4 பேப்பர் வாங்கி பார்த்தோம். 4 பேப்பர்லயுமே நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து ஒழுங்கா பண்ணல. இப்ப அடுத்தது, இப்ப ஸ்கேண்ட் காப்பி வாங்கினவங்க எல்லாம் ரீஎவாலுவேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இப்ப ரீஎவாலுவேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. திரும்பியும் வெப்சைட் மாறிடுச்சு, ஏன்னா வெப்சைட் பிரச்சனை ஆயிடுச்சு. வேற ஒரு வெப்சைட்ல இருந்து இப்போ நம்ம புதுசா திரும்ப லாகின் பண்ணோம். ஒவ்வொரு முறையும் பேரண்டோட ஆதார் நம்பரு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த், நேமு, ஆதார்ல எப்படி நேம் இருக்கு, பிளஸ் அட்மிட் கார்டில் என்ன நேம் இருக்கு, இதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் போட்டு உள்ளார போகணும். சரி, ஓகே, உள்ளார போயாச்சு. உள்ளார போயிட்டு ரீஎவாலுவேஷனுக்கு ஒரு சப்ஜெக்டுக்கும் செலக்ட் பண்ணிட்டு என்ன கொஸ்டினுக்கு நான் சேலஞ்ச் பண்ண போறேன், இந்த கொஸ்டின் தப்பு, இந்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து இவ்வளவுதான் மார்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க போறேன் அப்படிங்கிறது. அதை நான் ஒரு கொஸ்டினா செலக்ட் பண்ணணும், ஒரு கொஸ்டினா ஆட் பண்ணி இவ்வளவு மார்க் போட்டிருக்கீங்க, இவ்வளவு மார்க் எனக்கு வேணும், இதான் ரீசன். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய வேலை. எல்லாம் வேலை வெட்டி விட்டு இருக்காங்களா? உண்மையிலே ஏன்டா சிபிஎஸ்சியில படிக்க வச்சோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேரண்ட்டை. இதுதான் நிஜம்.
இப்போ ரீ எவாலுவேஷனுக்கு இது யாரோட மிஸ்டேக்கு, இந்த மிஸ்டேக் ஓவராலா ரீ எவாலுவேஷன்ட்டு ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மா அந்த பேப்பரையே நீங்க திரும்ப ரீ எவாலுவேட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அது இல்லாம ஒரு கொஸ்டினுக்கும் நான் செலக்ட் பண்ணணும், கொஸ்டின் நம்பர் செலக்ட் பண்ணணும், அந்த கொஸ்டின் எந்த பேஜில் இருக்கிறத அந்த பேஜ் நம்பர் செலக்ட் பண்ணணும், ப்ளஸ் அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மார்க் நான் கேட்குறேன், என்ன ரீசன் அப்படின்னு போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணோம்னா 100 rupees, அதுவுமே கம்மி பண்ணிட்டாங்க 25 rupees. இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் 40 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா 25 ரூபாய் ஒரு கொஸ்டினுக்கு அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு ஆன்சர் பேப்பருக்கு நான் 1000 ரூபாய் பே பண்ணணும். 4 பேப்பருக்கு 4000 ரூபாய் பே பண்ணணும். நான் ஒருத்தர் இவ்வளவு பே பண்றேன் அப்படின்னா 17 லட்சம் மாணவர்களுக்கு மேல எழுதியிருக்காங்க சிபிஎஸ்சியில். அதுல 25% வந்து ஸ்கேண்ட் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, ரீஎவாலுவேஷனுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. நிறைய பேரால் அப்ளை பண்ண முடியல, அவங்கலாம் விட்டாங்க, விட்டவங்க திரும்ப எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த ஸ்கேன் காப்பி வாங்கினவங்க 25%, ஏறக்குறைய 4 லட்சத்துக்கு மேல. இந்த 4 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் கால்குலேட் போட்டு பண்ணி பாருங்க. ஒரு பேப்பருக்கு 1000 rupees இல்ல 500 rupees போட்டா என்ன ஆகுது? எதுக்கு இந்த லென்த்தி ப்ராசஸ்? எங்களுக்கு ஆஸ் எ பேரண்டா இது ஒரு லென்த்தி ப்ராசஸ். அதை தாண்டி இப்ப எல்லா காலேஜஸ்லயுமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஒரு குழந்தையோட ஒரு ஆம்பிஷன் ஒன்று இருக்கும். இப்ப இந்த மார்க் பார்த்த உடனே அவங்க என்ன பண்றது, என்ன கோர்ஸ் சேர்க்கறது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இந்த ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் எடுத்ததுமே ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்க பண்றதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஏதாவது ட்ரையல் பண்ணியிருக்கலாம், முன்னாடியே செக் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். எடுத்ததும் வந்து ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் ஃபைனல் எக்ஸாமுக்கு போட்டுட்டு பசங்களையும் கஷ்டப்படுத்தி பேரண்ட்டையும் கஷ்டப்படுத்தி கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியாம, அதுவும் இல்லாம இந்த வெப்சைட்டு சிபிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ள அதை அப்ளைவும் பண்ண முடியாம மிகப்பெரிய மோசமான மனநிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிட்டீங்க. உண்மையிலேயே ஏன் சிபிஎஸ்சி ஸ்ட்ரீம்ல படிக்க வச்சோம் அப்படிங்கிற மனநிலையில தான் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கேற்ற போலவே நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. இந்த சிபிஎஸ்சி ரிசல்ட் இந்த மாதிரி பிரச்சனை. எப்படி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மேல ஒரு நம்பிக்கை வர முடியும்? எப்படி உங்க மேல வந்து உங்களோட நம்பகத்தன்மை வந்து தொடர்ந்து இழந்துகிட்டே இருக்கிறீங்க. இதுல பிஎம் ஸ்ரீ பிளஸ் 3 language பாலிசி எது முக்கியமோ எது தேவையோ அதெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் நீங்க கொண்டு வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மேல திணிக்கிறதுக்கு முயற்சியில அரசாங்கம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பாதிக்கப்படுறது ஸ்டூடெண்ட் பிளஸ் பேரண்ட். அரசாங்கத்துக்கு என்ன, ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு, நாங்க சரி பண்றோம் அப்படின்னு. தெரியாது. இப்ப நான் ரீஎவாலுவேஷனுக்கு போட்டது பிறகு பேப்பர்ல நாங்க பார்த்துருக்கோம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குதான். அதுக்கு வந்து திரும்ப மார்க் வருமா அப்படிங்கிறதும் தெரியல. அது ரொம்ப கஷ்டமான மனநிலை தான். பார்ப்போம், நல்ல மார்க் வரும்னு எதிர்பார்க்குறோம். அட்லீஸ்ட் இந்தியாவிலும் ஒழுங்கா கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி நடந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவளோட ஆம்பிஷன் என்னவோ அதை நோக்கி அவள் பயணிக்கிறதுக்கு அந்த மதிப்பெண்கள் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஏதோ கிடைச்ச கோர்ஸை படிச்சுட்டு கிடைச்ச வாழ்க்கையில போகிற மாதிரி தான் இருக்கும். இல்லை ஒருவேளை அரசாங்கம் இதை நோக்கி தான் மாணவர்களை தள்ளுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருந்ததுன்னா உண்மையிலேயே ரொம்ப சாரி. அதன் பிறகு மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு தெரியல. நன்றி.